ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிகே கிச்சன். இன்றைக்கி தேங்காய் தக்காளி வெங்காயம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூனில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன கப்பில் ஒரு 1/4 கப்பு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நான் வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நான் 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். 4லேருந்து 5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சட்னிக்கு கொஞ்சம் கார புளிப்பு ஜாஸ்தி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த சின்ன கப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா சூடாக இருந்துக்கிறோமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த நான் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். அது கூட நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாதுங்கிறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம அரைச்சி வச்சிருக்க சட்னி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இந்த சட்னி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.